கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க, ராகு கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே 80% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஸ் போட்டுலாம் 80% மார்க் வந்து அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா நம்மள அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க வந்து என்ன, ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும், ராகு கேது நீச்சமடையக்கூடியது ரிஷப ராசிலையும் சொல்லுவாங்க. அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க, ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க. ராகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு, அதே மாதிரி கேது வந்து கன்னில இருந்து சிம்மத்துக்கு போறாரு. புரியுங்களா? இவங்க வந்து பாருங்க 1.5 வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு. இந்த 18 மாதங்கள் 18 மாதங்களாவது ராகு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, மணி மந்திர ஔஷத போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேத்து இன்ஃபேக்ட் வந்து ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா, கடாட்சம் இருக்கா, குலதெய்வம் அவங்க வீட்டுல நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு. சரிங்களா? அதே மாதிரி கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான், அதாவது 9, 11 அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு. பொதுவாக இந்த ராகுவும் கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு, ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டைப் இருக்கிறதுக்கு, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம், இப்படி நிறைய விஷயம் இருக்கதாங்க செய்யுது. சரி, இப்ப கேதுவை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். கேதுவை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இஷ்ட தெய்வத்துக்கு காரகனா இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும். கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு, இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா, தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான். பொதுவா ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க, பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க, பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க, அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா, ஓகேங்களா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில வேலை, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை சிறந்து விளங்கலாம், மத போதகரா இருக்கலாம், துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம், இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க. சரி, அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு தாங்க சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அதீத மேன்மை அப்படின்றது கிடைக்கும். ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் ஈசனை வழிபாடு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தனுசு அப்படின்னாலே
குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால ஆசான், சொல்லி கொடுக்கக்கூடிய தொழில். அதாவது பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி, இல்லை ஒரு பேங்க்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செஞ்சால் கூட ஒரு டீம் மேனேஜராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 4 பேர் கேட்பாங்க, அவங்களுக்கு இவங்க சொல்லி கொடுப்பாங்க, இப்படி செய் இப்படி செய்யாத அப்படின்னு. அந்த மாதிரி ஆசானாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் படிக்கவே இல்லைனாலும் அக்கா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கான இப்படி செய்யுமா, இது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது இருக்க தான் செய்யும் குருனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு அவங்க குடும்பத்தில் பெருசாக ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கறதில்ல. அது என்ன காரணமும் தெரியல, அந்த மாதிரி ஒரு அமையுது. சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனியா இருக்கு. ராகு கேது என்ன இம்பாக்டை கொடுக்க போறாங்க அப்படின்னா, ராகு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு பகவான். பொதுவாக வந்து பாருங்க அசுபர்கள் 3ஆம் பாவத்துல இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆவாங்க, ரொம்ப பலம் ஆவாங்க. ஆனால் சுபர்கள் 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது ரொம்ப வீக் ஆவாங்க. உதாரணத்துக்கு குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது ரொம்ப வீக் ஆயிடுவார். அவருக்கு பெருசாக வந்து பலம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு 3ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் வெற்றி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பொதுவாக ராகு 3ஆம் பாவத்தில் வரும்போது நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு கார் இருக்கும், இன்னொரு கார் வாங்கினா என்ன அப்படின்ற எண்ணம் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதே மாதிரிங்க 3ஆம் பாவம் வந்து இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்றதுனால நிறைய வந்து பாருங்க நம்மளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். பார்த்துக்கலாம், இது வந்து நட உடுப்பா பார்த்துக்கலாம், சீமானி பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு அசாத்திய தைரியம் அப்படின்றது வரதான் செய்யும். அந்த அசாத்திய தைரியம் அப்படின்றது வேணாம், கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இது வந்து என்னோட அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும். இந்த 3ஆம் பாவ ராகுனால என்ன வரும் அப்படின்னா, செப்சிஸ், பாடியில் வந்து செப்சிஸ் ஆகுறது. அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுறது. இன்ஃபெக்ஷனை நம்ம சரியாக ட்ரீட் பண்ண மாட்டோம், ட்ரீட் பண்ணாததுனால ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று 3ஆம் பாவம் ராகு இருக்கா அப்படின்னா, உங்களோட இளைய சகோதரர் இருக்காங்க, நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க. அந்த கன்சர்ன் வந்து உங்கள் தம்பி தான் வந்து உங்கள் தம்பி ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்க, ஒரு பெரியம்மா பையன், சித்தப்பா பையன், அங்காளி பையன், பங்காளி பையன் தம்பி ஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படின்னா, இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கான். அவர் இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்தார். அவரை நம்பி நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க, காசு, பணம், வியாபாரம் எல்லாம் அவரை நம்பியே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பார்வை, உங்களோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது அதில் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது சில சமயத்தில் அர்த்தாஷ்டம சனி வேற. இன்னொன்று வந்து பாருங்கள், சனியும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை. அப்போ வந்து பாருங்கள் அவர் வந்து ஒரு இம்பேக்டை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டம், ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஏமாத்துறது, ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாபத்தை அவங்க எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இது பெரும்பாலானவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி நம்பி விட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்களா, தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நல்ல டைமுக்கு சாப்பிடுங்க. ஓடி ஓடி உழைப்பீங்க, கடைசியில் யாரோ வந்து தூக்கின்னு போய்ட்ற மாதிரி ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ராகு பகவான் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரை வந்து நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா, நம்ம விஷயத்தில் நம்ம வேலையில் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கிறோம் அப்படின்னா அவர் பெரும்பாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அடுத்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த விதத்தில் ராகு பகவான் 3ஆம் பாவத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம சக்கரை வந்து பாருங்கள், ஒரு 400 கிராம் சக்கரை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கொத்தமல்லி அந்த மல்லி விதை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 400 கிராம் வாங்கிக்கணும். பாதாம் ஒரு 400 கிராம் வாங்கிக்கணும். கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் தண்ணியில் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி விடணும். சரிங்க, இது ஓடும் தண்ணியில் இதெல்லாம் விடுறோம். அது என்ன ஆகுது, எதனால் நம்மளுக்கு வந்து ராகு பிரீத்தி ஆகிறாரு, எதனால் நம்மளுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு தோணும் இல்லைங்களா, எதனால் வருது அப்படின்னு. பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம ஓடும் தண்ணியில் விடும்போது அந்த நீர்நிலையில் இருக்க ஜீவன்கள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உயிர்கள், மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் அதை சாப்பிடுவாங்களா. பல உயிர்கள் அதை சாப்பிட்றதுனால நமக்கு அந்த ஜீவன்கள் சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்களாம். அந்த வாழ்த்துதலின் பேரில்
நம்மளுக்கு இந்த ராகுனால வரக்கூடிய சில பல இடைஞ்சல்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சில பல இடைஞ்சல்கள், இடையூறுகள், இன்னல்கள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டுங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து கேது பகவான் வந்து 9ஆம் பாவம் பாக்கிய கேது. இந்த பாக்கியஸ்தானத்துல கேது வர்றது என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் வழி உறவினர்கள் நம்மளுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி தாயினோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். தாய் வழி மரியாதை, நம்ம அம்மா, மாமா, சித்தப்பா, சித்தி, அதாவது அம்மாவோட தங்கச்சி ஹஸ்பண்ட், பெரியம்மா, அம்மாவோட அக்கா ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஓகேங்களா? கேது பாக்கியஸ்தானத்துல இருக்கா. அதே மாதிரி பாருங்க, உங்களோட சொல்வாக்கு அதிகமாகும், செல்வாக்கு அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். பாக்கியஸ்தானத்துல கேது இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்றது வரும். அது தொழில் ரீதியா வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான். படிக்கிறதுக்கு போய் நம்ம வந்து வெளிநாட்டுல போய் உட்கார்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பான். நான் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் நல்ல பெரிய லெவல்ல செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன், ஃபாரின்ல கொலாப் வச்சு ஃபாரின்ல ட்ரேட் பண்றேன். இந்த மாதிரி வெளிநாட்டு வர்த்தக சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக சொல்வாக்கு, செல்வாக்கு, பேரு, புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் அத்தனையும் இந்த பாக்கியக்குரு ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த ரிலீஜியஸ் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மதம் சார்ந்த ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி சொல்றது, மதம் சார்ந்த டூர் சொல்றது, வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்றது. இப்போ முஸ்லீம்ஸா இருக்காங்க அப்படின்னா இந்த மெக்கா மதீனா போறது, ஹிந்துஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து காசி, கயா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறது, இந்த மாதிரி பாக்கியத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக பாக்கிய கேது அபரிவிதமான பாக்கியங்களை அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு. அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா மட்டும் போதுமானது. புரியுதுங்களா? எப்பயுமே நேரம் நல்லா இல்லைன்னா ஓடி 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 உழைக்கணும். நேரம் நல்லா இருந்தாலும் ஓடி 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 உழைக்கணும். எதுக்கு அப்படின்னா நல்ல நேரத்தை நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும். நேரம் சரியில்லை, வாழ்வாதாரம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். எது எப்படி எங்கெங்க இருக்கோ அது அப்படி அங்கங்கேயே இருக்கணும்னாலும் நம்ம ஓடிதான் உழைக்கணும். ஆக மனுஷங்களா பிறந்துட்டோம் அப்படின்னா ஓடிட்டே தான் இருக்கணும், உழைச்சிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உலகம் ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து அந்த போட்டியில ஓடலை அப்படின்னா நம்ம பின்தங்கிடுவோம். ஆக ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப கேது பகவான் 9ஆம் பாவம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தானே இருக்காருன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஆமாங்க நல்லா தான் இருக்கிறாரு, இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு செய்யறது நல்லது. ஏன்னா நம்மளோட முயற்சியும் நம்மளோட இறை வழிபாடும் நம்மளோட உழைப்பும் என்றைக்கும் தோர்த்ததா சரித்திரமே கிடையாது. இதை 100% ஸ்ட்ராங்கா நம்புற ஒரு பர்சனாலிட்டி நான். அதனால நான் உங்களுக்கும் சொல்றேன். இது நான் வந்து அப்படியே பிளைண்டா நம்புறது இல்லை. எத்தனையோ பேர்களுக்கு நாங்கள் பரிகாரம் கொடுத்துருக்கோம். அத்துணை பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஈசனோட ஒரு கடாட்சத்தினால, ஈசனோட ஒரு கருணையினால, ஈசனோட ஒரு தயையினால. ஆக இந்த பரிகாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும் போது இதை பார்த்து நாங்கள் இப்போ இந்த பதிவை வந்து ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 100 பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த 100 பேர் பண்ணி அந்த 100 பேர் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க. நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற பரிகாரத்தினோட புண்ணிய பலனில் எனக்கும் ஒரு மடங்கு வரும். அதனால் நாங்கள் பரிகாரம் சொல்லுவோம். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. அப்ப இந்த கேது பகவான் 9ஆம் பாவம். நம்ம என்ன பண்ணலாம், அழகா வீட்டுல ஒரு நாய் வாங்க, அழகா வளங்க, செல்லமா வளங்க, உங்களுக்கு மனசும் அமைதி அடையும். ஒரு டாக்டரா இங்க நான் பதிவிடுறது விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க பெட்ஸோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது, பெட்ஸோட நம்ம விளையாடும் போது, பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வி ஃபீல் மென்டலி ரிலாக்ஸ்டு, ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது என்ன, உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெட் வாங்கி வளர்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரோட்ல இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க. அதே மாதிரி பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. தனுசு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி. கவலைப்பட வேண்டியதே இல்லை. வாழ்த்துக்கள்.